Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம செகண்ட் பேசிக்ஸ் வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் வீடியோல ஆல்ரெடி நம்ம அன்குரூப் டேட்டானா என்ன, அதை எப்படி குரூப்டா மாத்துறது, ஸோ ஒரு அன்குரூப்டு டேட்டாக்கு எப்படி டைரக்டா மீன் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த போன வீடியோல நல்லா பார்த்தோம். ஸோ கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி டேபிள் எப்படி ஃபார்ம் பண்றது, ஆர்டினரி ஃப்ரீக்வன்சி டேபிள் எப்படி ஃபார்ம் பண்றது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல ஒரு ஆர்டினரி ஃப்ரீக்வன்சி டேபிளுக்கும் ஒரு கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி டேபிளுக்கும் நம்ம எப்படி டைரக்ட் மெத்தட்ல மீன் கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஓவர்வியூ சார்ட் பார்த்துடலாம். இப்போ அரித்மெட்டிக் மீன் இருக்கு இல்லையா, அரித்மெட்டிக் மீன்ங்கிறது என்னது, வேற ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் தான். ஸோ இதை வந்து நம்ம ஒரு டேட்டா வைஸா நம்ம ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவோம், சம்ஸ் யூஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம் டேட்டா வைஸ். இப்போ அன்குரூப் டேட்டாவா இருந்துச்சுன்னா இது போன வீடியோலயே பார்த்தோம். அன்குரூப் டேட்டா வந்து நம்ம டைரக்ட் மெத்தட்ல பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரே ஒரு டேட்டா தான் இருக்கும். அதுக்கு ஃபார்முலா என்ன, x bar is equal to sigma f sigma x by sigma x by n. அதாவது எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதோட டோட்டல் பண்ணிட்டு டிவைட் பை தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஆவரேஜோட ஃபார்முலா தான். அது பண்ணா உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ குரூப் டேட்டா பார்க்க போறோம் இந்த வீடியோல. குரூப்டு டேட்டால நீங்க குரூப் டேட்டாவை நீங்க மூணு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி குரூப் டேட்டா. சோ குரூப் டேட்டாவை வந்து நீங்க டைரக்ட் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அஸ்யூம்ட் மீன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ டைரக்ட் மெத்தட்ல வந்து நீங்க யூஸ் பண்ற ஃபார்முலா பாத்தீங்கன்னா x bar is equal to sigma fx divided by sigma f. இதுல fங்கிறது வந்து frequency. இப்போ இந்த டேபிள் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி frequencyனா என்ன சொல்லிருக்கேன், ஒரு ஐட்டம் எவ்வளவு டைம் அக்கர் ஆகுதோ அதான் frequency சொல்லிருக்கேன். இங்க வந்து 140ங்கற ஹைட் வந்து 4 பேர் இருக்காங்க, 4 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. சோ இங்க 4ங்கிறது நம்ம frequency. அதே மாதிரி இங்க 1 frequency 2 frequency, இந்த மாதிரி கீழ இருக்கிறது தான் frequency, மேல இருக்கிறது நம்ம x ன்னு எடுத்துக்கிறோம். சோ frequencyயும் x-யும் மல்டிப்ளை பண்ணிட்டு டோட்டல் பண்ணிட்டு டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் டைரக்ட் மெத்தட். சோ இந்த டைரக்ட் மெத்தட வந்து நம்ம இந்த நார்மல் frequency டேபிளுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு கிளாஸ் இன்டர்வல் frequency டேபிளுக்கும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் அஸ்யூம் மீன் மெத்தட். சோ அஸ்யூம் மீன் மெத்தட்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு மீனை நம்ம அஸ்யூம் பண்ணிக்குவோம். இத வந்து டீடைலா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். x bar is equal to a plus sigma fd divided by sigma f ன்னு வரும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி அஸ்யூம் மீன் மெத்தட்லயும் நம்ம வந்து இந்த ஆர்டினரி frequency டேபிளும் நம்மளால சால்வ் பண்ண முடியும், ஒரு கிளாஸ் இன்டர்வல் இருக்கிற frequency டேபிளையும் நம்மளால அஸ்யூம் மீன் மெத்தட்ல சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். சோ ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடும் கிட்டத்தட்ட அஸ்யூம் மீன் மெத்தட் மாதிரி தான். எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபேக்டர் மட்டும் ஆட் ஆகும். x bar is equal to a plus c into sigma fd by sigma f ன்னு வரும். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலா இந்த மெத்தட்ல நம்ம டீடைலா அடுத்த வீடியோல ஒவ்வொரு மெத்தடா உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் வந்து வச்சு நம்மளால இந்த மாதிரி frequency டேபிள்ல சால்வ் பண்ண முடியாது. அதாவது டிஸ்கிரீட்டா x ஓட வேல்யூஸ் இருக்கு இல்லையா, தனித்தனியா இருக்கிற வேல்யூஸ் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. கிளாஸ் இன்டர்வல் இருக்கு இல்லையா, கிளாஸ் இன்டர்வல் இருக்கிற சம்ஸ் தான் நம்மளால ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் வச்சு சால்வ் பண்ண முடியும். சோ இந்த ரெண்டு மெத்தடும் வந்து டைரக்ட் மெத்தட், அஸ்யூம் மீன் மெத்தடும் நம்ம எல்லா அன்குரூப்டு டேட்டா தவிர குரூப் டேட்டால இந்த மாதிரி frequency டேபிளுக்கு யூஸ் பண்ணலாம், கிளாஸ் இன்டர்வல் frequency டேபிளுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் வந்து நம்ம கிளாஸ் இன்டர்வல் டேபிளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம டைரக்டா சம்முக்கு போயிடலாம். சோ இங்க ஹைட் கொடுத்திருக்காங்க, ஹைட் வந்து நான் x ன்னு எடுத்துக்கிறேன், frequency வந்து நான் f ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இன்னொரு டேபிள் போடலாம். நமக்கு என்ன தேவை, நம்ம x bar கண்டுபிடிக்கணும். x bar is equal to sigma x divided by sigma fx divided by sigma f. சோ நமக்கு fx-உம் summation of fx-உம் summation of f-உம் வேணும் சால்வ் பண்றதுக்கு. சோ x நம்ம எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் f ஓட வேல்யூஸ் எழுதிருங்க. 140 142 150 148 145 147. நெக்ஸ்ட் f ஓட வேல்யூஸ் எழுதினா ஸ்ட்ரைட்டா 4 1 2 1 2 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், நமக்கு sigma fx வேணும். சோ f into x நம்ம மல்டிப்ளை பண்ணனும். fx வேணும்னா சோ f யும் x யும் மல்டிப்ளை பண்ணனும். ஓகேங்களா? சோ 4 into 240 வந்து உங்களுக்கு 280 560 வரும். 142 150 into 2 300, 148 into 1 148, 145 into 2 290, 147 into 2 294. ஓகேங்களா? சோ இத நம்ம ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணனும். இத டோட்டல் பண்ணா உங்களுக்கு இங்க என்ன இருக்கு, f இருக்கு. சோ
summation of f கிடைக்கும் sigma f. இத டோட்டல் பண்ணா உங்களுக்கு sigma fx கிடைக்கும். ரெண்டுத்தையும் அங்க போட்டு டிவைட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ இத வந்து 4 + 1 5, 5 + 2 7, 8 9 10 11 12. சோ sigma f வந்து நமக்கு 12 ன்னு தெரியும். சோ இத நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1734 கிடைக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்க சம் தான். சோ டோட்டலா நான் ஆல்ரெடி போட்டேன். சோ நீங்க 1734 divided by 12 வருது. சோ இத நீங்க சால்வ் பண்ணீங்களா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 144 சென்டிமீட்டர். ஓகேங்களா? சோ 144.5 வரும். 144.5 சென்டிமீட்டர்ஸ். இதுதான் உங்களோட ஆன்சர். சோ இப்போ வந்து ஒரு கிளாஸ் இன்டர்வல் டேட்டா டேபிள் நான் எடுத்துக்கிறேன். கிளாஸ் இன்டர்வல் டேட்டா டேபிள்ல எப்படி நம்ம டைரக்ட் மெத்தட்ல சால்வ் பண்ணனும்னு பார்க்கலாம். சோ கிளாஸ் இன்டர்வல் வந்து 0 to 2 வந்து frequency 1 கொடுத்திருக்காங்க. 2 to 4 2, 4 to 6 1, 6 to 8 5, 8 to 10 6 இந்த மாதிரி ஒரு frequency டேபிள் கிடைச்சிருக்கு. நமக்கு எந்த பேஸ் பண்ணி டேட்டான்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இது மட்டும் பாத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த கிளாஸ் இன்டர்வலோட மிட் வேல்யூவை தான் நம்ம x ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கிளாஸ் இன்டர்வலோட மிட் வேல்யூவை நம்ம x ன்னு எடுத்துக்கிறோம். சோ 0 to 2 க்கு நம்ம மிட் வேல்யூ என்ன 1. ஓகேங்களா? 0 + 2 / 2 போட்டாலே உங்களுக்கு மிட் வேல்யூ வந்துரும். இது லோவர் கிளாஸ் லிமிட்னு சொல்வாங்க, இது அப்பர் கிளாஸ் லிமிட்னு சொல்வாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி / 2 கொடுத்தா உங்களுக்கு மிட் வேல்யூ வந்துரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மோஸ்ட் சம்ஸ்ல. சோ 2 க்கு 4 க்கு நடுவுல இருக்குது 3, 4 க்கு 6 க்கு நடுவுல இருக்குது 5, 6 க்கு 8 க்கு நடுவுல இருக்குது 7, 8 க்கு 10 க்கு நடுவுல இருக்குது 9. ஓகேங்களா? இப்போ நமக்கு f கிடைச்சிருச்சு, x கிடைச்சிருச்சு. நமக்கு தேவை sigma fx by sigma f வேணும். சோ sigma f நீங்க டோட்டல் பண்ணீங்க. இத டோட்டல் f டேபிள்ல வந்து டோட்டல் பண்ணா sigma f கிடைச்சிரும். சோ டோட்டல் பண்ணலாமா? 2 + 1 3, 4, 4 + 5 9, 9 + 6 வந்து உங்களுக்கு 15 வரும். ஓகேங்களா? சோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். இங்க உங்களுக்கு fx போடணும். fx டேபிள் நீங்க கண்டுபிடிக்கணும். 1 * 1 1, 2 3s are 6, 5 1s are 5, 5 7s are 35, 6 9s are 54. ஓகேங்களா? சோ sigma fx இதெல்லாம் சம் பண்ணா உங்களுக்கு 101 கிடைக்கும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி கால்குலேஷன் முடிச்சிட்டேன். இப்போ sigma fx by sigma f தான் நமக்கு தேவை. சோ sigma fx வந்து 101 divided by 15. சோ இத வந்து நம்ம சால்வ் பண்ணா நமக்கு 6.73 கிடைக்கும். சோ மீன் வந்து 6.73. சோ இந்த ரெண்டு ஆன்சரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர் வந்து நம்ம வந்து 144.5 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சோம். இது வந்து x is equal to 6.73. சோ அடுத்த வீடியோல வந்து இதே டேட்டாக்கு நான் அஸ்யூமிங் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு அதே ஆன்சர் வருமா நம்ம செக் பண்ணனும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.